வெளியோயா கன்சவில என்ற கிராமத்துல 4 வயது சிறுவனை தன்னுடைய தந்தையாரே தாக்கி இருக்காரு. ஏன் அவர் தாக்கி இருக்காருன்னு சொன்னா, கண்ணாடி பாட்டில் இருந்த சர்க்கரை எடுத்து சாப்பிட்டதுக்காக அவர் தாக்கி இருக்காரு. அதுவும் அந்த பையனுக்கு உணவை ஊட்டி தாக்குன்னு தாக்கி இருக்காரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. 4 வயது சிறுவனுக்கு என்ன தெரியும்? அவர் செய்யறது சரியா தவறான்னு அந்த சிறுவனுக்கு தெரியவே தெரியாது. அப்படி அந்த சிறுவனை தாக்கி இருக்காரு தந்தையா. இந்த தந்தை செய்தது சரியான தவறு. இந்த நபர் தன்னுடைய 4 வயது சிறுவனை தாக்கிய அந்த காணொளி சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவி இருக்கு. அதே சமயத்துல இதை அறிஞ்சு வந்த காவல்துறையினர் உடனடியாக தாக்கி அந்த நபரை கைது செய்திருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு தெய்வத்தை தாக்கினா என்ன தண்டனை கிடைக்கும்ன்றதுக்கு பதிலடியா அவருக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. அனுராதபுரம் சிறைச்சாலையில அவரை அடைச்சிருக்காங்க. நீதிமன்றத்தோட விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட இந்த நபர் மீது விளக்கமறியல்ல வச்சு அவரை ஏனைய கைதிகள் தாக்கி இருக்காங்க. இதனை அடுத்து அவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இருக்காரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை மீது கை வைப்பதற்கு எப்படி மனசு வருது? அந்த குழந்தை மீது கை வச்சா அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. இத பார்த்தாச்சு. இனி யாரும் குழந்தைகள் மீது கை வைக்க கூடாது. குழந்தைகள் மீது கை வைக்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். சிறு பராயத்துல எதையும் அறியாம அவங்க செய்யற அந்த தவறுகளை சொல்லி அன்பா திருத்தணுமே தவிர அவர்களுக்கு இப்படி கொடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டா எந்த யூஸும் இல்லை. அது உங்களுக்கு தான் பாதகமா அமையும். அதை நீங்க கவனத்துல வச்சுக்கொள்ளுங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுற எங்களுடைய மூதாதையார்களோட அந்த வாக்கு எப்பவும் பொய்க்காது. அதன்படி நடந்துக்கிட்டா இப்படியான பிரச்சனைகள்ல இருந்து சில பேர் தப்பிக்கொள்ளலாம்.